வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட்டு எக்கு பால் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது, என்ன தேவை, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை மட்டும் எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க உள்ள. அதுக்கப்புறம் சுகர் பவுடர் வந்துட்டு ஒரு 2.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையும் சுகர் பவுடர் நல்லா கலக்க விட்டுருங்க. கட்டிலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் சுகர் பவுடர் இருக்குது, ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். சுகர் சேர்த்து கலக்கணும் அப்படின்னா கரைய கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட சுகர் இருந்தாலும் சரி இல்லை பவுடர் இருந்தாலும் சரி உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் பால் காய்ச்சல சர்க்கரை போடலை, ஸோ அதனால் நான் சர்க்கரை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தோசை பேன் வச்சுப்போம். அதில் வந்து ப்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலால் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அதே போல் பாக்ஸோட வெளியில் ப்ரெட்டோட கார்னர் வெளியிலையும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ப்ரெட்டு கருகிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆகணும். லைட்டாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துட்டு திருப்பி விட்டுருங்க. கருகிடுச்சு அப்படின்னா அதோட வாசனை வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் கருகாமல் லைட்டாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், முன்னாடி பின்னாடி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம பால் சர்க்கரை முட்டை சேர்த்து நல்லா கலந்தோம் இல்லைங்களா, அந்த கலவையில் தோசைக்கல்லில் போட்டு எடுத்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த பாலில் முக்கிட்டு நம்ம இப்போ தோசைக்கல்லில் திருப்பி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இதே போல் வச்சுட்டு இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு மேலே வந்துட்டு அந்த கலந்த கலவை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மெத்துன்னு வரும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதே போல் முன்னாடி பின்னாடி வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திடாதீங்க. ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா வேக லேட் ஆகும். ஒரு மாதிரி வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரெட்டை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த ப்ரெட்டு வந்துட்டு நான் ப்ரெட்டோட க்ராஸில் வெட்டியிருக்கேன். அதே போல் இந்த ப்ரெட்டை வந்து நான் பேனில் ரோஸ்ட் பண்ணலை, ரோஸ்ட் பண்ணாமல் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா ப்ளைனாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே போலவும் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக் கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு 11-11:30 போல் கொஞ்சம் ஏதாவது சூப்பு இல்லை பருப்பு தண்ணி பருப்பு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு மில்க்கு எக்கு வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த கலவை வந்து ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போல் நீங்கள் ஷேப்ஸில் வந்துட்டு ப்ரெட்டை கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.